Hi friends, welcome to our channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் உங்களுடன் ஒரு நாள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவல் பாயாசம் ஃப்ரெண்ட்ஸ். இது கிருஷ்ணருக்கு அவல் பாயாசம் ரொம்ப பிடிச்சது. அதனால் இன்றைக்கி நம்ம வந்து கிருஷ்ணருக்காண்டி, நம்ம சப்ஸ்கிரைபருக்காண்டியும், நம்ம வியூவர்ஸ்க்காண்டியும் ஸ்பெஷல் அவல் பாயாசம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோம்? கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் கிருஷ்ணருக்கு பிடிச்ச அவல் பாயாசம் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவல் பாயாசம் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும். கிருஷ்ண ஜெயந்திக்கு அவல் பாயாசம் வச்சு கிருஷ்ணரை வணங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வாங்க என்னென்னு பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து பால் வந்து காய வச்சுருக்கோம். இங்கிட்டு அவல் எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நெய் வாங்கி வச்சுருக்கோம். ஏலக்காய், முந்திரி பருப்பு, திராட்சை பழம், காஞ்ச திராட்சை பழம் எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கிருஷ்ணருக்கு பிடிச்ச அவல் பாயாசம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அடுப்பில் பால் வச்சுருக்கோம். அது பால் கொதிக்கட்டும். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, பாத்திரத்தை வச்சு கொஞ்சோண்டு நெய் விட்டு இந்த அவலை வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நெய் விட்டு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அவலை வந்து வறுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு தேவையான அளவுக்கு அவலை எடுத்து இதை வந்து இந்த நெய் ஊற்றி நல்லா வந்து வறுத்து எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அவலை வறுத்து எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து அவலை வறுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த அவலை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கருப்பாக வறுத்துறாங்க, மீடியமாக நமக்கு லேசாக கலர் வரும் பார்த்திங்களா, அதோடய நம்ம வந்து போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதோட போதும். வாங்க இது தனியாக பாத்திரத்தில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவளோட பதம் பார்த்திங்கன்னா, அந்த நம்ம சட்டியில் கிண்டுறப்போ சொரன்னு சவுண்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ். வருதுங்களா? இதே மாதிரி இந்த அளவுக்கு வறுத்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பால் நல்லா கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொதிச்சு கொஞ்சம் லேசாக நமக்கு பதத்துக்கு வத்திருச்சு, நல்லாயிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாலோட நம்ம வறுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா அவல், இந்த அவலை வந்து அதில் பாலோட கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அவல் போட்டு லேசாக வந்து அப்படியே லேசாக கிண்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவல் வந்து நம்ம வறுத்தோம் பார்த்திங்களா, அது வந்து நல்லா மலர்ந்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது லேசாக கிண்டி விட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து அவல் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா பதத்துக்கு அந்த பாயாச பதத்துக்கு அந்த கெட்டி வந்துருக்கு பார்த்திங்களா. பார்த்திங்கன்னா இப்போ அவல் வெந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பார்த்திங்களா, பாயாச அளவுக்கு நமக்கு நல்லா அவல் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சீனி சேர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இனிப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். சீனி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். கிண்டாமல் விட்றாங்க, அடி பிடிச்சாலும் பிடிச்சிரும். நல்லா கிண்டி விட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மெதுவாக கிண்டி விட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சீனி போட்டு நல்லா கிண்டி விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம 3 ஏலக்காய் தட்டி வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஏலக்காயை அதோடு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வாசனையாக மணமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏலக்காயை அதை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம அவல் போட்ட வந்து நல்லா பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்தாப்பில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இதில் வந்து முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து நம்ம தாலி போட போகிறோம். அதுக்கு வந்து என்ன பண்ணிக்க முடியுங்களா, தாலி கண்டியில் நெய் ஊற்றிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அது கூட வந்து நம்ம முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை பழத்தையும் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க தாலி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காஞ்ச திராட்சை நல்லா உப்பி வந்துருச்சு. இந்த அப்படியே தாலி போட்டு இதை வந்து அப்படியே ரெடி பண்ணி வச்சுருக்க பாயாசத்தில் ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பாயாசம் வந்து ரெடி பண்ணிட்டோம். நம்ம முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை பழம் நெய்யில் வறுத்து அதோட சேர்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸு இனிப்பெல்லாம் போதுமான்னு பார்த்துங்க. பாருங்கள், பார்த்திங்கன்னா நமக்கு பாயாசம் பதம் இப்போ நல்லா ரெடியாகி வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாயாசம் ரொம்ப அருமையாக செம்மையாக செஞ்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வாசனை 8 ஊருக்கும் இருக்கும் போல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிள் அமைக்கி ஆல் வீடியோஸ் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் அவல் பாயாசம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.